அனைவருக்கும் வணக்கம். பயிற்சி 2.6ல் கணக்கு எண் வந்துட்டு 11வது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். S1, S2, S3, எக்ஸெட்ரா Sm என்பன m வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகளின் n உறுப்புகளின் கூடுதலாகும். முதல் உறுப்புகள் என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3 எக்ஸெட்ரா m. பொது வித்தியாசம் என்ன கொடுத்துருக்காங்க? 1, 3, 5 எக்ஸெட்ரா 2m-1 முறையே அமைந்தால் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் S1ஓட மதிப்பு, S2ஓட மதிப்பு, S3ஓட மதிப்பு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கும் போது என்னன்னு நிரூபிக்கணுமா? 1/2 × mn × mn + 1 என்று நம்ம நிரூபிக்க வேண்டும். அதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம நிரூபிக்க போகிறோம். கடைசியில் இந்த ஆன்சர் நம்ம வர வைக்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் உறுப்பு பொது வித்தியாசம் அதுதான் இதில் மெயின். அதை ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். முதல் உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1, 2, 3 எக்ஸெட்ரா mன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பொது வித்தியாசம் எழுதிக்கலாமா? பொது வித்தியாசம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1, 3, 5 எக்ஸெட்ரா 2m-1. இந்த மாதிரி நம்ம நேராக எழுதிக்கிட்டா அதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிகிறதுக்கு. ஸோ இது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். Sn = n/2 × 2a + n-1 × d. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முதல் உறுப்பு கொடுத்துருக்காங்க, பொது வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த S1 கண்டுபிடிக்கணும், S2 கண்டுபிடிக்கணும், S3 கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல S1 கண்டுபிடிக்க போகிறோம். S1 அப்போ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். நமக்கு என்ன ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கும் பாருங்க. இதுதான் ஃபார்முலா நமக்கு. ஓகேவா? இதில் வந்துட்டு நமக்கு ஏவோட மதிப்பு தேவை, டியோட மதிப்பு தேவை. கொடுத்துருக்காங்களா அந்த மதிப்பு நம்ம எடுத்துக்கிறோம். ஏவோட மதிப்பு எடுக்கும்போது முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? 1. டியோட மதிப்புக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 தான் கொடுத்துருக்காங்க. D = 1. புரியுதா உங்களுக்கு? இது வந்துட்டு நமக்கு டின்னு சொல்லுவோம், இது வந்து ஏன்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஏ தான், இது எல்லாமே டி தான். ஃபஸ்ட்டு கணக்கு இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃபஸ்ட்டு S1 கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட்டு இது 2 மட்டும் எடுத்துக்கிறோம். பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன். இது 2 மட்டும் எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ இது ஏவோட மதிப்பு, இது டியோட மதிப்பு. ஏவோட மதிப்பு 1, டியோட மதிப்பு 1ன்னு போட்டோம். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கன்னா நமக்கு n/2 × இங்கே 2 இருக்குது, ஏவுக்கு மதிப்புனது 1 ப்ளஸ் n அப்படியே வச்சுக்கலாம் -1 × டிக்கு மதிப்பு என்ன வரும்? 1 தான் வரும். க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எனி டவுட்? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. n/2 × 2 1s are 2 ப்ளஸ் இது உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. இது 2 மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வரும் பாருங்க. 1 × n என்ன வரும்? ஒரு n தான் வரும். இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ப்ளஸ் × மைனஸ் வந்துடும். ஒரு 1 நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பாருங்க. n/2 × இந்த 2ல் 1 நம்ம கழிக்கணும். குறி மாறி இது சிம்பிள் மாறி இருக்குது, அதனால் கழிக்கிறோம். ஸோ 2ல் 1 கழிச்சு நமக்கு என்ன வரும்? பெரிய நம்பர் குறி தான் வரும். அப்போ இந்த n முதல்ல வச்சுக்கலாம். n + 1ன்னு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? 2ல் 1 போச்சுன்னா 1, பெரிய நம்பர் குறி ப்ளஸ், அதனால் +1. ஸோ இதுதான் நமக்கு வந்து S1. ஓகே. எனி டவுட்? S1 கண்டுபிடிச்சிருவோம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? S2 கண்டுபிடிக்க போகிறோம். S2 கண்டுபிடிக்கிறது நமக்கு என்ன தேவை? ஏ தேவை, டி தேவை. ஸோ 2வது இருக்கிறத நான் ஒரு பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? இது 2வது இருக்கிறது. இப்போ இது வந்து ஏவோட மதிப்பு, இது வந்து டியோட மதிப்பு. அப்போ ஏவோட மதிப்பு நமக்கு 2, டியோட மதிப்பு நமக்கு 3 வருது. இது அப்ளை பண்ணலாமா? ஃபார்முலாவில் n அப்படியே வச்சுக்கலாம், 2 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2 ஏ இருக்குல்ல ஃபார்முலாவில், இந்த 2 போட்டேன். இந்த ஏவில் என்ன இருக்குது? ஏவுக்கு மதிப்புங்க 2 இருக்குது, 2 போட்டோம். இந்த ப்ளஸ்ஸு, இந்த ப்ராக்கெட்டு, இந்த n அப்படியே வச்சுக்கிறோம், n-1 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே என்ன இருக்குது? டி இருக்கா? டிக்கு மதிப்பு என்ன இருக்குது? டி இருக்குது, டிக்கு மதிப்பு 3. ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பாருங்க. n/2 × 2 4 ப்ளஸ் இது உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 3 × n என்ன வரும்? 3n. 3 1s are 3, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஒரு 3 போட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பாருங்க. n/2 × இது 2 கழிக்கலாமா பாருங்க? கழிச்சிடலாம். இப்போ 3n முன்னாடி வச்சுக்கோங்க. 3n முன்னாடி வச்சுட்டோம். 4ல் 3 போச்சுன்னா 1, என்ன 1 +1. ஸோ இதுதான் நமக்கு என்னது? S2ஓட மதிப்பு. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? S3 கண்டுபிடிக்க போகிறோம். S3 கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கடுத்து அதே நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டு காமிக்கிறோம் பாருங்க.
இது வந்து ஏவோட மதிப்பு, இது டியோட மதிப்பு. இப்போ முதல்ல ஏ இருக்கா, அப்போ ஏவோட மதிப்பு என்ன நமக்கு, ஏ வந்து 3, டி நமக்கு என்ன இருக்குது, டி வந்து 5, டி ஈக்குவல் டு 5 எடுத்துட்டோம். ஸோ S3 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ S3க்கு ஃபார்முலா இதே ஃபார்முலா தான். இந்த n/2 n அப்படியே வச்சுக்கிறோம், 2 அப்படியே வச்சுட்டோம். உள்ள என்ன இருக்குது, 2 இருக்கா, 2 போட்டோம். ஏ இருக்கா, ஏவோட மதிப்பு என்னது 3, ஸோ போட்டுட்டோம். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ்ஸு இந்த ப்ராக்கெட்டு என்ன வச்சு n-1 அப்படியே வச்சுக்கிறோம். டிக்கு மதிப்பு என்ன இருக்குது நமக்கு, 5ன்னு இருக்குது, ஸோ அதை போட்டுட்டோம். ஸோ க்ளோஸ் பண்ணுறோம் ப்ராக்கெட்டு. இப்போ n/2 இன்ட்டு 2 3 6, ஓகேவா, ப்ளஸ் இது பெருக்குங்க, n 5 பெருக்குன்னா 5 என்னன்னு வந்துடும். அப்போ இது மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டோம், ஒரு 5 5, ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பாருங்கள், n/2, ஸோ இந்த ப்ராக்கெட் இது 2 கழிக்கலாம் பாருங்கள், அதே மாதிரி தான். 6ல் 5 போச்சு நமக்கு என்ன வரும், 1 வரும். இந்த 5n முன்னாடி வச்சுக்கோங்க, 5n + 1, பெரிய நம்பர் குறி ப்ளஸ், அதனால் +1ன்னு போட்டோம். இது எதோட மதிப்பு, S3யோட மதிப்பு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், S1 S2 S3 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு இங்கே கேள்வியில் கொடுத்தா இதை நம்ம அப்படியே எடுத்து எழுதுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் இங்கே S1 S2 S3 கண்டுபிடிச்சா நம்ம இங்கே இருக்குது, SM இருக்குது, SM கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஓகே, அப்போ SM கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ என்ன வரும் பாருங்க, SM கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கிளியரா. ஓகே, SM கண்டுபிடிச்சிடலாம். அப்போ SM ஈக்குவல் டு அதே n/2 அப்படியே வச்சுக்கோங்க, எதுவும் மாற்றமும் இல்லை. ஓகேவா. இப்போ என்ன செய்ய போகிறோம், இங்கே நமக்கு SMக்கு ஏவோட மதிப்பு டியோட மதிப்பும் தேவை. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன், இது எல்லாமே ஏவோட மதிப்பு. இங்கே M கொஸ்டினில் இங்கே M இருக்கு இல்லையா, நான் M போடாமல் விட்டுட்டேன், இது M வரும். ஓகே, M இது எல்லாமே ஏவோட மதிப்பு, இது எல்லாமே டியோட மதிப்பு. ஸோ இங்கே என்ன இருக்குது, நமக்கு லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், SM கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே லாஸ்ட்டாக என்ன இருக்குது, Mன்னு இருக்குது. அப்போ இது வந்து ஏவோட மதிப்பு, இங்கே எழுதலாமா, அதை இங்கே வந்து எழுதுற பாருங்க, ஏவோட மதிப்பு வந்துட்டு, ஓகே, ஏவோட மதிப்பு வந்து M. அப்போ டியோட மதிப்பு என்ன இருக்கும், நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இது ஏன்னா இது எல்லாமே டி, அப்போ லாஸ்ட் இது இருக்குல்ல, இதுதான் டியோட மதிப்பு, எழுதலாமா. அப்போ டி ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, டி ஈக்குவல் என்ன வரும், எஸ் 2m - 1, 2m - 1, இதான் வந்து நமக்கு என்னது டியோட மதிப்பு. டியோட மதிப்பு எழுதிட்டோம், இப்போ ஏவோட மதிப்பு எழுதிட்டோம். இப்போ நான் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா n/2, 2 இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன இருக்குது, M, ஸோ M போட்டோம், ப்ளஸ்ஸு n - 1 அப்படியே போட்டுடலாம். டிக்கு மதிப்பு இங்கே இருக்குது, அப்போ இந்த இடத்துல எழுதணும் 2m - 1. ஓகேவா, புரிஞ்சுதா உங்களுக்கு, ரைஸ் புரியுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா, பாருங்கள், n/2 இன்ட்டு 2 இன்ட்டு m 2m, ஓகேவா. இது பெருக்கலாமா, இது 2 பெருக்குங்க, அப்போனா வரும்பா, ப்ளஸ் 2mnன்னு வருமா, 2mn. அதுக்கப்புறம் இது எடுத்து இது கூட பெருக்குங்க, n × 1 இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸு n, ஒரு n n. இப்போ இந்த -1 இதை பெருக்குங்க, என்ன வரும் பாருங்க, -2 ஒரு 2 2m, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒரு 1 1. புரிஞ்சிருச்சா, குழப்பமாக இருக்கா, மறுபடியும் பொறுமையாக சொல்கிறேன் பாருங்கள். 2 × m 2m, இந்த ப்ளஸ்ஸு இந்த n-ம் இந்த 2m பெருக்கிறோம், அது பெருக்கும்போது 2 முன்னாடி வச்சுக்கிறோம், இந்த mn 2mn, ஓகேவா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்குது இங்கே மைனஸ், இதை எடுத்துகிட்டு மறுபடியும் இது போய் பெருக்கிறோம். அப்போது n × 1 ஒரு n n தான் வரும், -n. இப்போ இது 2 பெருக்கிறோம், இது 2 பெருக்கும்போது என்ன வரும், மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டோம், ஒரு 2 2 இந்த m. அதுக்கப்புறம் இது 2 பெருக்கிறோம், ஓகேவா, மைனஸ் இன்ட்டு இது இங்கே இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒரு 1 1. புரிஞ்சிச்சா. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். அப்போ என்ன வரும், n/2 அப்படியே வச்சுக்கலாம், இந்த 2m அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் 2mn. இங்கே என்ன செய்யலாம் பாருங்கள், அதே ஸ்டெப் அதே மாதிரியே வருதா. ஓகே, ஒன்று செஞ்சுருக்கலாம், சரி ஓகே, இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் எழுதிடலாம். -n - 2m + 1, இந்த ஸ்டெப் எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் எழுதிடுச்சு. சரி ஓகே, பரவாயில்ல விடுங்க. இங்கே நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், இந்த +2m இருக்குது, இங்கே என்ன இருக்குது -2m. அப்போ இது 2 கட் பண்ணிடலாமா பாருங்கள், இல்லை இது 2 கட் பண்ணிட்டு இருந்தால் நம்ம பிரச்சனை போயிருக்கும். ஸோ மீதி என்ன இருக்குது அதை மட்டும் எழுதுங்க, n/2 இன்ட்டு என்ன இருக்குது 2mn
மைனஸ் என் ப்ளஸ் ஒன். ஓகே, இப்போ இது மட்டும் ப்ராக்கெட் போடுறேன். இது வந்து நான் காமனாக எழுதிக்கலாம் பாருங்க. n/2 இன்ட்டு இது வந்து காமனாக n இருக்குது, இங்கே n இருக்குது. n வெளியே எடுத்துருங்க. n வெளியே எடுத்தால் உள்ள என்ன வரும்? 2m மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஓகே, இது எதோட மதிப்பு? நமக்கு எஸ்எம்மோட மதிப்பு. ஓகேவா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? கிளியராக புரியுதில்ல உங்களுக்கு? ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அந்த கேள்வியில் கொடுத்தாங்களே அந்த ஃபார்முலா எடுத்து எழுத போகிறோம். எழுதலாமா? நான் நமக்கு S1 ப்ளஸ் S2 ப்ளஸ் S3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் SM. இதான் நம்ம எழுத போகிறோம். நம்ம கண்டுபிடிச்சலாம் இங்கே எழுத போகிறோம். எழுதலாமா? ஸோ S1 நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க பாருங்க. S1 இது S1, S2, S3 அதை எடுத்து எழுத போகிறோம். ஸோ S1 என்ன கண்டுபிடிச்சோம்? n/2 இன்ட்டு n ப்ளஸ் 1 ப்ளஸ் S2 என்ன கண்டுபிடிச்சோம்? n/2 இன்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம்? 3n ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு S3 என்ன கண்டுபிடிச்சோம்? n/2 இன்ட்டு 5n ப்ளஸ் 1. அதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸட்ரா. இங்கே இருக்குல்ல எக்ஸட்ரா, அந்த எக்ஸட்ரா போட்டுட்டு இங்கே என்ன இருக்குது? இந்த ப்ளஸ் எஸ்எம் கண்டுபிடிச்ச மேலே இருக்கு பாருங்க, அதை எடுத்து எழுதுங்க. என்ன வரும்? எஸ்எம் என்ன கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம். எஸ் n/2 இன்ட்டு n இன்ட்டு 2m மைனஸ் 1 ப்ளஸ் 1. தெரியுதா உங்களுக்கு? நோட்டில் எழுதுறது உங்களுக்கு தெரியுதா வீடியோ? ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஈஸி தான், முடிய போகுது, டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ இது வந்து காமனாக நம்ம வெளியே எடுக்க போகிறோம். உள்ள எல்லாத்துலேருந்து காமனாக வெளியே எடுப்போம். என்ன எடுக்கலாம்? n/2 இருக்கா? n/2 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 அதை வெளியே எடுத்துங்க. ஸோ n/2 வெளியே எடுத்துட்டோம். அப்போ உள்ள என்ன இருக்கும்? உள்ள என்ன இருக்கும் பாருங்கள். உள்ள என்ன இருக்கும்? இந்த n + 1 n + 1 வேறு ப்ளஸ் 3n + 1. இந்த ப்ளஸ் போட்டிருக்குங்க, இந்த 3n + 1 போட்டிருக்கேன், இந்த ப்ளஸ் போடுறேன். இது என்ன இருக்கும்? 5n + 1. ஓகேவா? ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? n இன்ட்டு 2m மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இதுலேருந்து நம்ம காமனாக இங்கே ப்ராக்கெட் போட்டுருக்கோம். இதிலேருந்து பெருசாக போகிறோம். இதுலேருந்து என்ன வெளியே எடுக்கலாம்? n வெளியே எடுக்கலாம் பாருங்கள். ஓகே, இப்போ எடுக்க தேவையில்ல, இன்னொரு ஸ்டெப் வரும் பார்த்துக்கலாம். இப்போ n/2 இன்ட்டு என்ன செய்யலாம்? n + 3n + 5n ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n இன்ட்டு 2m மைனஸ் 1 ப்ளஸ் இங்கே பாருங்கள் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. அதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 + 1 + 1 ப்ளஸ் எக்ஸட்ரா m வரை தொடர்ந்து போயிட்டு இருக்கும். நம்ம லாஸ்ட்டில் n வரைன்னு போடுவோம், இங்கே நம்ம m வரைன்னு போடுறோம். ஓகேங்களா? போட்டோம். ஸோ அப்போ இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் பாருங்கள். இந்த நோட்டு தெரியுதா? ஓகே, n/2 இன்ட்டு இப்போ இதிலிருந்து தான் நம்ம காமனாக n வெளியே எடுக்கணும். ஓகே, இது பெருசாக போட்டுக்கலாம், இது வந்து இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இதுலேருந்து காமனாக n வெளியிடுங்க. n வெளியே எடுத்தால் உள்ள என்ன வரும்? 1 + 3 + 5 ப்ளஸ் எக்ஸட்ரா என்ன வரும் நமக்கு? இந்த n வெளியே எடுத்துட்டோம். அப்போ என்ன வரும்? 2m மைனஸ் 1. ஓகே, ப்ளஸ் இது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? mன்னு வச்சுக்கலாம். அது m டைம் போயிட்டே இருக்கும், அதனால் நம்ம வந்து m அப்படின்னு வச்சிடலாம். ஓகே, எனி டவுட்? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் போகலாமா? பாருங்கள், இந்த n/2 அப்படியே வச்சுக்கிறோம். வச்சுட்டோமா? இந்த n அப்படியே வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா n கண்டுபிடிக்கணும். இது எத்தனை உறுப்பு இருக்குன்றது கண்டுபிடிக்கணும். எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சைடில் கேட்டுறேன். n கண்டுபிடிக்க ஃபார்முலா L மைனஸ் A/D + 1. இதுதான் நமக்கு n கண்டுபிடிக்க ஃபார்முலா. இங்கே A வந்து நமக்கு என்ன வரும்? 1 வரும். ஓகே, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா L என்ன வரும்? இதான் லாஸ்ட், இது Lோட மதிப்பு, இது L, இது வந்துட்டு A, இது Aயோட மதிப்புன்னு சொல்லுவோம், இது Lோட மதிப்புன்னு சொல்லுவோம்.
ஓகேவா? ஸோ அதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ போடலாமா? ஓகே, இது கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். இந்த ஃபார்முலா வராது. இது பாருங்கள், 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா ஏவோட மதிப்பு எல்லோட மதிப்பு இருக்குது. நம்ம வந்து இதோடைய கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது இதோட கூடுதல். அதுக்கு என்ன ஃபார்முலா போகிறோம் பார்த்தீங்கன்னா, SN = வருமா? ஆமாம், n/2 × a + l அதானே வரும். n/2 × a + l இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த n இங்கே வச்சுட்டோமா? இந்த n வச்சுட்டோம். இந்த ஃபார்முலா வந்து இதுக்கு மட்டும் இந்த கோடு போட்டுருங்க. இதுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு n இருக்கா? n நம்ம என்ன mன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ m/2 இது ப்ராக்கெட்னா இங்கே இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இன்ட்டு அந்த மாதிரி. அப்போ என்ன செய்யறோம், நம்ம m/2 இது m இருக்குது. என்னோட மதிப்பு mன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு a + l a வந்து நமக்கு 1 ப்ளஸ் எல்லோட மதிப்பு வந்து லாஸ்ட் இதுதான். இது இந்த மதிப்பு எடுத்துக்கிறோம். அப்படின்னா ஒரு எல்லோட மதிப்பு a + எல்லோட மதிப்பு 2m - 1 ப்ளஸ் இந்த m. ஓகே, கிளியராக புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பாருங்கள். இந்த +1ம் இந்த -1 நம்ம அடிச்சிடலாம். அடிச்சுட்டா உள்ள என்ன வரும் பாருங்க, n/2 × இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். mn எழுதலாமா? nm அல்லது mn எப்படி வேணால் எழுதிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ mn எழுதிட்டோம். இது ரெண்டும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பை ஓகே, வேறு என்ன இருக்குது பாருங்கள். இந்த nm எழுதிட்டோம். இங்கே உள்ள வேறு என்ன இருக்குது, இதை அடிச்சிட்டோம். இதை அடிச்சு மீதி என்ன இருக்குங்க, 2m இருக்கா? அந்த 2m × 2m ப்ளஸ் m. கிளியராக புரிஞ்சுதா பாருங்கள். nm எழுதிட்டேன் இன்ட்டு, ஓகே, கீழே 2 இருக்குல்ல, அந்த 2 இங்கே போட்டுருவோம். பை 2 பாருங்கள். nm வந்து mn எழுதிட்டேன், கீழே 2 எழுதிட்டேன். இது ப்ராக்கெட் இன்ட்டு போட்டேன். இது 2 அடிச்சுட்டேன். மீதி நான் இருக்குது 2m இருக்குது, அதை எழுதிட்டோம். இந்த +1. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2க்கும் இந்த 2க்கும் நம்ம அடிச்சிடலாம். அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், முடிய போகுது. n/2 உள்ள என்ன இருக்கு, mn. ஓகே, mn. ஓகே, இங்கே பாருங்க, இது ஒரு m இருக்குது, இன்ட்டில் இருக்குல்ல, இது 2 பெருக்கலாமா? m × m m² இந்த n ப்ளஸ் m. ஓகேவா? கிளியராக புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? பாருங்கள், இந்த m பெருக்குனா m². இந்த n இருக்குது, அந்த n இங்கே போட்டிருக்கோம். இந்த ப்ளஸ் இந்த m. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்கள், n/2 இதுலேருந்து m வெளியே எடுத்துருங்க. இதில் வந்துட்டு இது இந்த m² எப்படி எழுதலாம், m × mன்னு எழுதலாமா? ஸோ ஒரு m வெளியே எடுத்துருங்க. அப்போ மீதி என்ன பாருங்க, இந்த இந்த m வெளியே எடுத்துருங்க. அப்போ mn வந்துருமா? இந்த கீழே இருக்கிற 2 வேறு என்ன பண்ண, மீதி என்ன இருக்கும் பாருங்கள், ஒரு m இருக்கும். அப்போ m + 1. எனி டவுட்? ஸோ இதுதான் நம்ம கடைசியில் ப்ரூவ் பண்ண வேண்டியது. இன்னொரு m இருக்கும், இந்த n இருக்கும் பாருங்க, n விட்டும் பாருங்க. ஓகே, இதில் 2 m இருக்குப்பா, ஒரு m வெளியில் போயிடுச்சு. இந்த mமும் இந்த n எழுதிட்டோம். ஸோ mn + 1 இதான் நம்ம கடைசியில் ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், திரும்ப கொஞ்சம் பொறுமையாக போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரியலனா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கடைசியில் எழுதிக்கோங்க, நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாடத்தில் இருந்தும் முக்கியமான கொஸ்டின் மட்டும்தான் அந்த நான் வீடியோ எடுத்துக்கிறேன். எல்லா கணக்குமே நான் எடுத்து போடுறதில்ல. உங்கள் ஸ்கூலில் கிளாஸ்லலாம் சொல்லியிருப்பாங்க டீச்சர்ஸ், இந்த கணக்கெலாம் முக்கியமானது, இந்த கணக்கெலாம் முக்கியமானது குறித்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலும் தெரியும். இந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம நடத்துறது எல்லாம் பழைய கொஸ்டின் பேப்பர் உள்ள எல்லா கொஸ்டின் தான் நான் நடத்திட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து முக்கியமானதுன்னு டீச்சர்ஸும் சொல்லுவாங்க ஸ்கூலில், அதுதான் நான் நடத்திட்டு இருக்கேன். ஓகே, திரும்ப இது வந்து போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப ஈஸியாக தான் பண்ணலாம், கொஞ்சம் கடகடன்னு பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.